Hi friends, welcome to my channel சிகரத்தில் சரண். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த சேனலில் டிஎன்பிசிக்கு சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் சிகரத்தில் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாம் சிலபஸில் இருக்கிற யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாட்டிற்கு வந்த ஆண்டு. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஏப்ரல் 1, 1935. அதாவது 1934 ஆண்டு சட்ட விதிப்படி 1935 ஆண்டு ஏப்ரல் 1 தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாட்டிற்கு வந்தது. இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மும்பை. அதாவது 1937 ஆண்டு ஆர்பிஐயோடைய தலைமை அலுவலகத்தை கல்கத்தாவில இருந்து மும்பைக்கு மாற்றினாங்க. இன்ன வரைக்கும் ஆர்பிஐயோட லொகேஷன் மும்பை தான். இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 1, 1949. அதாவது ஜனவரி 1 1949 ஆண்டு ரிசர்வ் பேங்க் தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானது. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார்? அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சர் ஆஸ்போர்ன் ஸ்மித். கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2 and 4. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் கரன்சி, அதாவது பணத்தை வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துவாங்க, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், அதாவது வணிக வங்கியை கட்டுப்படுத்தும் ஆர்பிஐ. இதுல எது வராது அப்படின்னா நியூட்ரலிட்டி ஆஃப் மணி, அதாவது பணத்தின் நடுநிலைமை, இது மட்டும்தான் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ல வராது. மத்த எல்லாமே ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ல வரும். அதாவது இஷ்யூ ஆஃப் கரன்சி, கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட், கண்ட்ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், இதெல்லாம் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் தான். கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4. இங்க கொடுத்திருக்கிற எல்லா ஆப்ஷனுமே ரிசர்வ் வங்கி மேற்கொள்ற பணிகள் தான். அதாவது இஷ்யூ ஆஃப் கரன்சி, பணத்தை வெளியிடும் ஆர்பிஐ. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் பேங்க் கிரெடிட், அதாவது ஆர்பிஐ வங்கி கடன்களை கட்டுப்படுத்தும், இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் அரசின் வங்கி, அதாவது பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு மாநில அரசோட வங்கிகளின் வங்கியா செயல்படுறது ரிசர்வ் பேங்க் தான். சோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஆப்ஷன் டி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல். சோ இங்க கொடுத்திருக்கிற எல்லாமே ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் தான். அதாவது பணத்தை வெளியிடுதல், வங்கி கடன்களை கட்டுப்படுத்துதல், அரசின் வங்கி, மாற்று வீதத்தை கட்டுப்படுத்தல். இந்த பாக்ஸ்ல அந்த ஆர்பிஐயோட பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் ஜஸ்ட் சமரைஸ் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. காகித பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், அதாவது அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதலும், அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அதுக்கப்புறம் அயல்நாட்டு செலவாணிகளின் பாதுகாவலனா ஆர்பிஐ இருக்கும். கடன் அளிப்பை நெறிப்படுத்துறதும் ஆர்பிஐ தான். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் யாவைன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியும் டியும். அதாவது லைசன்சிங் ஆஃப் பேங்க், வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல், இது ஆர்பிஐயோடைய நான் மானிட்டரி ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் வைப்பு காப்பீட்டு திட்டம், அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இதுவும் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் கிடையாது. சோ எதெல்லாம் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ல வரும் அப்படின்னா, வங்கிகளின் கடனை கட்டுப்படுத்துதல், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் பேங்க் கிரெடிட், இது ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் அந்நிய செலவாணி மாற்றத்தை கட்டுப்படுத்துதல், இதுவும் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் தான். அப்ப எதெல்லாம் ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ல வராது அப்படின்னா, வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல் வராது, வைப்பு காப்பீட்டு திட்டம், இதுவும் ஆர்பிஐயோட நான் மானிட்டரி ஃபங்க்ஷன். கொஸ்டின் கூற்று காரணம் கொஸ்டின், அதாவது அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூற்று என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின்
பொருளாதார பண வழங்கலை கட்டுப்படுத்துகிறது. அதாவது சப்ளை ஆஃப் மணி இந்த எக்கனாமிய ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பண வீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. இதுவும் கரெக்ட் தான். அதாவது ஆர்பிஐ வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும், அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. இந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கத்தையும் அளிக்குது. ஸோ போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ அண்ட் ஆர் வந்து ரீசன் வந்து அசர்ஷனுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. எது வந்து இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பேங்கர்ஸ் டு தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் இந்தியாவை ஆக்ட் பண்ணுது. வங்கிகளின் வங்கி என எது அழைக்கப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கியா செயல்படுது. அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று விதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி எது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு மெயின்டைன் தி அபிஷியல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திய ரிசர்வ் வங்கி. ஆர்பிஐயின் கூற்றுப்படி, அதாவது ஆர்பிஐயோட ரிப்போர்ட் படி இந்தியாவில பணக்கார மாநிலமாக இருப்பது எது அப்படின்னு கேக்குறாங்க. ரிச்சஸ்ட் ஸ்டேட் எதுன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. அதாவது ரிச்சஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா பை ஜிடிஎஸ்பி அண்ட் ஜிடிபி பர் கேபிட்டால பார்த்தோம்னா மகாராஷ்டிரால தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செகண்டா எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு. ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ள மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் எவ்வாறானவைன்னு கேக்குறாங்க. அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, சிபிடிசி, இது வந்து ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க இல்லையா, இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 ரெண்டுமே தான். அதாவது அக்கௌண்ட் பேஸ்டாவும் இருக்கும், டோக்கன் பேஸ்டாவும் இருக்கும். வங்கி கணக்கு அடிப்படையிலானதும் சரிதான், அடையாள வில்லை அதாவது டோக்கன் பேஸ்டும் கரெக்ட் தான். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2. ரிசர்வ் வங்கி பணக்கொள்கையின் நோக்கங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1 கரெக்ட், 3 கரெக்ட். அதாவது விலை நிலைப்படுத்துதல், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் சமூக நீதி. அப்ப இந்திய ரிசர்வ் வங்கி பணக்கொள்கையின் நோக்கங்கள் வந்து விலை நிலைப்படுத்துதல், சமூக நீதி. கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது? அதாவது கிரெடிட் அத்தாரைசேஷன் ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணது எந்த பேங்க் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்து பொறுத்துக்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பணக்கொள்கை, அதாவது மானிட்டரி பாலிசி, இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஆர்பிஐ. நெக்ஸ்ட் வந்து காப்பீடு, இன்சூரன்ஸ், இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஐஆர்டிஏ. நெக்ஸ்ட் சி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிதி கொள்கை, அதாவது பிஸ்கல் பாலிசி, இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கம். டி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட், இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து செபி. வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஷ் முறை பின்பற்றப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, குறைந்தபட்ச இருப்பு, அதாவது மினிமம் ரிசர்வ். மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் ஆஃப் நோட் தான் ஆர்பிஐ வந்து ஃபாலோ பண்ணுது. என்பவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலக துறைகளில் ஒரு பகுதி அன்று அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஆர்பிஐ இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுல சென்ட்ரல் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்ல எது வராது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மனிதவள ஆள்சேர்ப்பு துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெக்ரூட்டிங் ஹியூமன் ரிசோர்சஸ், இதுதான் வராது. மத்த எல்லாமே ஆர்பிஐ சென்ட்ரல் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்ல வரும். எதெல்லாம் வரும் அப்படின்னா வங்கி செயல்பாடு மற்றும் வளர்ச்சித்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் ஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் பண மேலாண்மை துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரன்சி மேனேஜ்மெண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து பொருளாதார கோட்பாடு மற்றும் ஆய்வுத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அனாலிசிஸ் அண்ட் பாலிசி, இதெல்லாமே ஆர்பிஐ சென்ட்ரல் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பார்ட் தான். விகிதம் என்பதன் பொருள், ரெப்போ ரேட்னா என்னன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட். அதாவது ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வங்கிகளுக்கு வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது அவை வந்து பத்திரங்களை ஈடாக வைத்து இந்திய ரிசர்வ் வங்கியில் கடன்களை பெறும். இதுதான் வந்து ரெப்போ ரேட்.
அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? அதாவது ஷெட்யூல்டு பேங்க எந்த ஆர்பிஐ ஆக்டோட ஷெட்யூல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் அட்டவணை, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. என்பனவற்றுள் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழ் வர சப்ஜெக்ட் எதுன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வங்கி. அது பேங்கிங் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. மத்த எதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வராது. அக்ரிகல்ச்சர், விவசாயம் வராது. பிரிசன், சிறை வராது. பப்ளிக் ஹெல்த், பொது சுகாதாரம் இதெல்லாம் வராது. பேங்கிங் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி, அதாவது ஃபர்ஸ்ட் மாடர்ன் பேங்க் தமிழ்நாட்டுல பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அது என்ன பேங்க் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மெட்ராஸ் வங்கி, அதாவது பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இந்திய ரூபாயின் குறியீடாக, அதாவது அந்த இந்தியன் ருபீஸோட சிம்பிள இந்திய அரசு ஏற்றுக்கொண்ட வருடம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2010. அதாவது இந்திய ரூபாய் குறியீட தமிழ்நாட்டுல உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் என்பவர் தான் வடிவமைச்சாரு. இத ஜூலை 15, 2010 இந்திய அரசு அங்கீகரித்தது. ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்டதன் வாயிலாக கிடைத்ததாகும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநாகரி ரா மற்றும் ரோமன். அதாவது தேவநாகரி எழுத்துல ராவும் ரோமன் எழுத்துல கேபிட்டல் ஆர்ல செங்குத்து கோடு இல்லாமலும் உள்ள வடிவமைப்பை தான் நம்ம இந்திய ரூபாயோடைய அடையாளமா எடுத்திருக்கோம். காகித பணம் முறை, அதாவது பேப்பர் கரன்சி சிஸ்டம் டேஷால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மைய பணவியல் அதிகாரி, அதாவது சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி. இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் காகித பணத்தை ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேலின் கையொப்பமிடம் டேஷ் அன்று வெளியிட்டது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது ஆகஸ்ட் 25, 2017. மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச வங்கி, அதாவது ஐபிஆர்டி, இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் வேர்ல்டு பேங்க்னு சொல்லுவாங்க. அதோட தலைவரா பிரசண்டா யார் இருக்காங்க அப்படின்னா அஜய் பங்கா, அவர் தான் இருக்காரு. 2019ஆம் ஆண்டு முதல் உலக வங்கியின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப யார் இருந்தாருன்னா டேவிட் மால்பாஸ் இருந்தாங்க. இப்போ 2025ல உலக வங்கியின் தலைவரா யார் இருக்காரு அப்படின்னா அஜய் பங்கா அப்படின்றவர் தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பேங்கோடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா யார் இருந்தாரு அப்படின்னா யூஜின் மேயர் அப்படின்றவர் தான் ஜூன் 1946 இருந்து டிசம்பர் 1946 வரைக்கும் இருந்தாரு. சிட்பி இதோடைய எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுதான் சிட்பியோட எக்ஸ்பென்ஷன். விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி டேஷுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேங்க் ஆஃப் பரோடா. அதாவது விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை 2010 எதன் அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தியுள்ளது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜிஎன்ஐ, கிராஸ் நேஷனல் இன்கம், மொத்த தேசிய வருமானம். இதன் அடிப்படையில தான் உலக வங்கி உலக வளர்ச்சி ஆய்வறிக்கையில பல்வேறு நாடுகளை வகைப்படுத்துச்சு. உலக வங்கி 2017 வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டின் அதீத ஏழ்மை அளவீடு என்பது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, $1.90 per day. நவம்பர் 2017 நிதி அமைச்சரால் துவக்கி வைக்கப்பட்ட பேமெண்ட் வங்கி எது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பேடிஎம் பேமெண்ட் பேங்க். கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி, தி அபாக்ஸ் பேங்க் ஆஃப் ரூரல் கிரெடிட் எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நபார்டு. 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஷில் இணைக்கப்பட்டது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நபார்டு. அதாவது அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1982ல எதோட இணைச்சாங்க அப்படின்னா நபார்டோட இணைச்சிட்டாங்க. கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி, அதாவது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஆர்ஐடிஎஃப், இது எதன் கீழே உருவாக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நபார்டு. நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள்.
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏற்றுமதி வளர்ச்சி வங்கி, அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பேங்க். இது மட்டும் தான் நபார்டு கீழே வராது. மத்த எல்லாமே இங்க கொடுத்திருக்கிறதுல நபார்டு கீழே தான் வரும். அதாவது மாநில கூட்டுறவு வங்கிகள், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ஊரக வட்டார வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் மாவட்ட மைய கூட்டுறவு வங்கி, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், இதெல்லாமே நபார்டு கீழே தான் வரும். சுய உதவி குழுக்களுக்கு குறிநிதி அளிப்பது டேஷின் நோக்கம்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நபார்டு. அதாவது நபார்டு தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு மைக்ரோ பினான்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. சக்தி என்ற திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நபார்டு. அதாவது இ-சக்தி ப்ராஜெக்ட நபார்டுன்ற ஆர்கனைசேஷன் தான் லான்ச் பண்ணாங்க. சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் வந்து சென்னைய பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கிறாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளதனாலதான் சென்னையை வந்து பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கிறாங்க. நிலவள வங்கி விவசாயிகளுக்கு என்ன கடன்களை வழங்குகிறது? அதாவது லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து விவசாயிகளுக்கு என்ன கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீண்ட கால தேவை, அதாவது லாங் டேர்ம் நீட்ஸ். இந்த கொஷினில் பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொருத்தணும். ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நபார்டு. நபார்டுக்கான கரெக்டான மேட்ச் வந்து விவசாய நிதி அல்லது கடன், அதாவது அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் ஆர் லோன். நெக்ஸ்ட்டு பி வந்து ஹெச்டிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சிக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆர் லோன், அதாவது வீட்டு நிதி அல்லது கடன். சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடிபிஐ. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் ஆர் லோன், அதாவது தொழில் நிதி அல்லது கடன். டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஹெச்ஜி. இதுக்கான கரெக்டான மேட்ச் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர் லோன், அதாவது நுண்ணிய நிதி அல்லது கடன். பின் வருவனவற்றுள் எது நிதி கொள்கையின் கருவி அல்ல? அதாவது ஃபிஸ்கல் பாலிசியோட இன்ஸ்ட்ருமெண்ட் எது கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, வங்கி வீதம், அதாவது பேங்க் ரேட். இது மட்டும்தான் நிதி கொள்கையில் வராது, மற்ற எல்லாமே வரும். அதாவது வரவு செலவு திட்டம், பட்ஜெட் வரும், வரி டாக்ஸேஷன் வரும், அதுக்கப்புறம் பொதுக்கடன் பப்ளிக் டெப்ட் அது வரும். பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு, அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க்குக்காக என்ன கமிட்டி அமைச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நரசிம்மம் குழு. பின் வருவனவற்றுள் வங்கித்துறையினை மின்னணுப்படுத்துவதற்கான காரணமான காரணிகள் யாவை? அதாவது பேங்கிங் செக்டரை டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா நுகர்வோரின் நடவடிக்கையில் மாறுதல், அதாவது கன்சியூமருடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறதுனாலையும். பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி, அதாவது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் கவர்மெண்ட் இனிஷியேஷன், இதுவும் கரெக்ட் தான். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல், அதாவது இன்க்ரீஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ். இந்த ரீசனுக்காக தான் பேங்கிங் செக்டரை டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1, 2 மற்றும் 3. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிகரத்தில் சரண் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.